அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம கல்வியமுது சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு தமிழில் நம்ம இன்றைக்கி இயல் 6 பார்க்க போகிறோம். இயல் 6 எதை பற்றினது அப்படின்னா கலை, அழகியல், புதுமை. நம்ம கலைகள் மொத்தம் 64 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 64 கலைகளில் நிறைய கலைகளை பற்றி நம்ம பேசியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கலையும் நம்மளுடைய தமிழருடைய வாழ்விலையும் சரி, பண்பாட்டுலையும் சரி, எப்படி ஒன்றாக வாழ்ந்திருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம கலையை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கலை, அதில் இருக்கக்கூடிய அழகியல் தன்மை, அதனுடைய புதுமை, பழங்காலத்தில் எப்படி இருந்தது. ஸோ ஒவ்வொரு கலைகளுமே சரி, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தக்கன மாறி இப்போ நம்ம அந்த புதுமையை எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த நிலாமுற்றம் அப்படிங்கிற இயல் 6ல் பார்க்க போகிறோம். முதல்ல உரைநடை உலகம். இதில் உரைநடை உலகத்தில் நமக்கு யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பன்முக கலைஞர். பன்முக கலைஞர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு திறமை தான் இருக்கும், 2 திறமை தான் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய திறமைகள் ஒருத்தருக்குள்ளே அடங்கியிருக்கும் சிலருக்கெல்லாம். அவங்கள தான் நம்ம பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒரு நபரை பற்றி தான், ஆளுமையை பற்றி தான் இந்த உரைநடை உலகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது கலை. அவரை பற்றிய பேராசிரியர் அன்பழகனார் கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் எழுத்தாளர், ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துளங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கொரு தீமை எனில் தம் உயிரும் தந்திர துணியும் தியாக திருவுருவம் அப்படின்னு சொல்லி அன்பழகனார் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. குழந்தை உள்ள கலைஞர். அப்போ இந்த வகுப்பில் நம்ம மு. கருணாநிதி அவர்கள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய என்னென்ன திறமைகள், என்னென்ன பன்முக கலைகள் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குழந்தை உள்ள கலைஞர். நானும் தங்கையும் மழையை கண்டாலே மயில் போல குதிப்போம் முன்பெல்லாம். மழை துளிகளிலே நிற்பதை விட ஆனந்தம் வேறு இல்லை என்று எண்ணுவோம். உடம்புக்கு ஆகாது உள்ளே வாங்க என்று பாட்டி அன்பாக கோபிக்கிற வரையிலே மழையிலே நனைந்து கொண்டு ஆடுவோம், பாடுவோம். வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் கூட திண்ணையிலே அமர்ந்து மழையை ரசிப்போம். தெருவிலே சிறு சிறு வாய்க்கால்கள் போல நெளிந்தோடும் மழை தண்ணீரிலே நாங்கள் மிதக்க விட்டிருக்கிற காகித படகுகள் எவ்வளவு. தாம் எழுதிய புதையல் என்னும் புதினத்தில் குழந்தை உள்ளத்துடன் இவ்வாறு பதிவு செய்திருப்பார் கலைஞர். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த பதிவு எதிலிருந்து அப்படின்னா கலைஞர் அவர்கள் இயற்றிய புதையல் அப்படிங்கிற ஒரு புதினத்திலிருந்து. படிக்கும் வாசகர் மனமும் கூடவே மழையில் நனையும். இசை முகிழ்த்த புலமும் வேளாண் செழித்த நிலமுமான திருவாரூர் மாவட்டத்தின் எழில் சூழ்ந்த சிற்றூர் திருக்குவளை. அவ்வூரில் 1924ஆம் ஆண்டு சூன் திங்கள் 3ஆம் நாள் ஏராள் நிலத்தையும் நாவாள் தமிழையும் பண்படுத்திய விவசாய கவிஞர் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் 3வது மகவாக பிறந்தார் கலைஞர் கருணாநிதி. அப்போ இவர் 3வது குழந்தையா யாருக்கு பிறந்திருக்கார் அப்படின்னா முத்துவேலர் அஞ்சுகம் அவர்களோட தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்தவர் தான் நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள். போராட்ட கலைஞர். தாம் பிறந்த திருக்குவளையில் தொடக்க கல்வியை நிறைவு செய்த கலைஞர் திருவாரூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். அங்குதான் தமக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்த ஒரு புத்தகத்தை துணைப்பாடமாக படித்தார் மாணவர் கலைஞர். 1921இல் சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை கூறும் நூல் அது. அப்போ அந்த நூல் எதை பற்றினது அப்படின்னா பனகல் அரசனுடைய சாதனைகளை பற்றி பேசியிருக்கு. பள்ளி முடிந்த மாலை வேளைகளில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதிகளில் ஊர்வலம் வந்தபோது அவருக்கு வயது 14. அப்போ 14 வயசுலேயே அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்து வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை வேளைகளில் மாணவர்களை திரட்டிட்டு சென்றுருவார். அப்போ போராட்ட கணம் அப்படிங்கிறது அவருக்கு சிறு வயதிலேயே இருந்ததுக்கு நமக்கு இதன் மூலமாக தெரிய வருகிறது. போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். அந்த போராட்ட பண்பே அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர்த்தது. பேச்சு கலைஞர். இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன. பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றல் அவரை கவர்ந்தது. மேடை பேச்சினில் பெருவிருப்பம் கொண்ட அந்த கிராமத்து இளைஞர் நட்பு என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது. அப்போது நட்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு பேசியிருக்காரு. பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம், மாணவரிடையே ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கினார்.
அப்போ அவர் பள்ளி படிக்கும் போது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தொடங்கியிருக்காரு. சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை. தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் ஆயுளை செலவிட்ட கலைஞர் தாம் சென்ற விடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தன்மானத்தை, தமிழ் உணர்வை, தமிழ் இலக்கியத்தை, பகுத்தறிவை, மத ஒருமைப்பாட்டை, சமூக நல்லிணக்கத்தை நமக்கெல்லாம் ஊட்டினார். இளைய தலைமுறையே எழுவாய், செய்யப்படுபொருள் பயனிலையேல் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன்காண ஆழ உழுவாய் என்று தமக்கே உரிய நடையில் பேசுவது கலைஞருடைய முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரை. நாடகக் கலைஞர் தமக்கே உரிய தனிநடையால் தமிழரை மேடை நாடகங்களின் பக்கம் ஈர்த்தார் கலைஞர். இவர் அதோட மட்டும் நிற்கல, அது பக்கம் மேடை நாடகங்கள் பக்கத்தும் நிறைய பேரை ஈர்த்திருக்காரு. அவர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் 1944 அரங்கேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ உள்பட பல நாடகங்களை எழுதினார். தான் எழுதிய தூக்குமேடை என்னும் நாடகத்தில் நடிகர் எம்.ஆர். ராதாவின் வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக கருணாநிதி நடித்தார். அந்நாடகத்திற்கான பாராட்டு விழாவில்தான் அவருக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. அதுவே பின்னாளில் மக்கள் அவரை அன்புடன் அழைக்கும் பெயரானது. இப்போ அது வரைக்கும் சாதாரண கருணாநிதி அப்படிங்கிறவர் தான் தெரிஞ்சிருக்காரு. அந்த தூக்குமேடை அப்படிங்கிற நாடகத்தில் நடித்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு கலைஞர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. பின்னாடி அதுவே அவருடைய பெயராக நிலைத்து விட்டது. திரைக்கலைஞர் கலைஞரின் திறமையை உணர்ந்த இயக்குனர் ஏ சாமி, மக்கள் திலகம் எம்ஜிஆர், முதலாக நடித்த ராஜகுமாரி 1947 அந்த படம் வந்திருக்கும். அந்த படத்துக்கான முழு வசனத்தையும் எழுதச் சொன்னார். படத்தின் தொடக்க தலைப்புகளில் வசன உதவி மு. கருணாநிதி என்று போடப்பட்டிருந்தது. படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. திரைக்கலை உலகில் 2 பெரிய நட்சத்திரங்கள் உதித்தன. கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆரின் நடிப்பில் மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, நாம், மலைக்கள்ளன் முதலான படங்கள் தொடர்ந்து வெளிவந்தன. கலைஞரின் வசனங்கள் சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் அமைந்தன. எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரமானார். கலைஞரும் உச்சாணி கொம்புக்கு உயர்ந்தார். இருவருக்குமான கலை உறவு நீண்ட காலம் தொடர்ந்தது. தமிழ் திரையுலகின் திருப்புமுனையாக பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர். படம் வெளிவந்த மறுநாள் பாரெங்கும் பராசக்தி பற்றித்தான் பேச்சு. பார் அப்படின்னா உலகெங்கும். தமது முதல் படத்திலேயே புகழின் உச்சத்தை தொட்டார் சிவாஜி கணேசன். அப்போ சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிகர் திலகம் என்று சொல்லக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்களுடைய முதல் படம் பராசக்தி. அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்தினால் தாம் ஏற்கனவே ஏறிய புகழ்மலையின் சிகரத்தை தொட்டார் கலைஞர். நீதிமன்ற காட்சி உள்பட அவரது கருத்தாழமிக்க கலைநயமிக்க வசனங்களுக்கு தம் நடிப்பாலும் உச்சரிப்பாலும் உயிர் கொடுத்தார் சிவாஜி. அதன் பிறகு சிவாஜி கணேசனின் நடிப்பில் உருவான திரும்பிப்பார், மனோகரா, ராஜாராணி முதலிய திரைப்படங்களுக்கும் கலைஞரின் கதை வசனத்தில் தொடர்ந்து வெளிவந்து வெற்றி படங்களாக அமைந்தன. அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தார் சிவாஜி கணேசன். இந்த படத்தில் டி.ஆர். பாப்பா இசையில் இடம்பெற்ற 11 பாடல்களில் 4 எழுதினார் கலைஞர். அப்போ 11 பாடல்களில் 4 பாடல் எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ இவர் ஒரு அரசியல் பேச்சாளராக இருந்திருக்காரு, நாடகத்தை எழுதக்கூடிய வசனகர்த்தாவாக இருந்திருக்காரு, இப்போ ஒரு பாடலாசிரியராகவும் என்னன்னா உருவெடுத்திருக்காரு. மந்திரகுமாரி தொடங்கி பல படங்களில் கலைஞர் எழுதிய திரைப்பட பாடல்களும் புகழடைந்தன. மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் அமைந்த காகித ஓடம் கடலலை மேலே என்னும் பாடல் காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனத்தில் இடம்பெற்றுள்ள பாடலாகும். வெறும் அடுக்குமொழி வசனங்களால் மட்டுமே புகழடைந்தார் அல்லர் கலைஞர். அவரது வசனங்கள் கேட்பவர்களுக்கு மொழி இன்பத்தை கூட்டுபவை, முற்போக்கு சிந்தனைகளை கொண்டிருப்பவை. இன்றைய இளைஞர்களையும் வசீகரிக்கும் வகையில் கலைஞரது கதை வசனங்கள் அமைந்திருப்பது சிறப்பு. கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் என்னெல்லாம் அப்படின்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கள்ளன். சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அரசியல் பேசிய படங்கள் புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம் பேசிய படங்கள் அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை. அப்போ இத்தனை படங்களுக்கு கலைஞர் அவர்கள் கதை வசனங்கள் எழுதி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான சமூக கருத்துக்கள், பெண்கள் முன்னேற்றம், அரசியல் படங்கள், இலக்கிய படங்கள்னு சொல்லிட்டு அவர் எழுதாத, அவர் கைவண்ணம் பதிக்காத துறை அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம்.
மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்னும் பூம்புகார் வசனமும், ராஜாராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக வரும் நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் என்ற வசனமும், பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்ற மனோகரா படத்தின் வசனமும் கலைஞரின் எழுத்து கூர்மையை காலத்திற்கும் எடுத்துச் செல்லக்கூடியவை. 1947ஆம் ஆண்டு தன் 23வது வயதில் திரைப்படங்களுக்கு எழுதத் தொடங்கிய கலைஞர் 2011இல் தொலைக்காட்சிக்காக எழுதிய ராமானுஜர் தொடர் வரையிலும் நிறைவாய் எழுதினார். அப்போது அவருக்கு வயது 92. இதழியல் கலைஞர். அப்போ திரைப்படத்துறையில தான் கால் பதித்தாரா, அதோடு நின்றோடல. அதுக்கப்புறம் அவர் இதழியல் பக்கம் திரும்புகிறார். திராவிட இயக்க தலைவர்கள் பெரும்பாலோர் இதழாசிரியர்களாக இருந்திருக்கின்றனர். அவ்வகையில் இளம் வயதிலேயே கலைஞர் மாணவநேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். அப்புறம் அவர் மாணவநேசன் அப்படிங்கிற பேரில் ஒரு கையெழுத்து ஏடு நடத்தியிருக்காரு. அப்பயிற்சி தந்த ஊக்கத்தால் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் தம் முதல் கட்டுரையை எழுதினார். அவர் எழுதக்கூடிய முதல் கட்டுரை அண்ணாவினுடைய திராவிட நாடு அப்படிங்கிற இதழில். அப்போது அவருக்கு வயது 18 வயசுலேயே அந்த எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதே ஆண்டில் முரசொலி வெளியீட்டுக் கழகம் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார். இன்றளவும் அது தொடர்ந்து நடத்தப்படுகிறது. சேரன் என்ற புனைப்பெயரில் அவர் பல கட்டுரைகளை எழுதினார். இப்போ வரைக்கும் முரசொலி அப்படிங்கிற இதழ் வெளிவந்துகிட்டு இருக்கு. எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் கலைஞர். தமது எண்ணங்களை, தமது விருப்பத்தை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு செல்லும் ஏற்பாடாக அவர் கருதியது உடன்பிறப்புக்கு எழுதிய கடிதங்களை. கலைஞரின் உரையை நேரில் கேட்டு சுவைத்தவர்கள் எத்தகைய உணர்வினை அடைவார்களோ அதே உணர்வினை அடையும் வகையில் அவரது கடிதங்களும் அமைந்திருக்கும். அவர் தன்னுடைய உடன்பிறப்புக்கு எழுதக்கூடிய கடிதங்களும் என்னன்னா அந்த அளவுக்கு சுவை மிகுந்ததா, ஆற்றல் மிகுந்ததா எழுதியிருக்காரு. படிப்பவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் பெற்ற எழுத்துக்கள் அவை. தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் அவை. இயற்றமிழ் கலைஞர். மலேசிய மண்ணில் சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலேயா கணபதி என்பவர் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்து கலைஞர் கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற சிறிய கட்டுரை நூலை எழுதிய போது அவருக்கு வயது 22. அனைத்து இந்தியருக்கும் இருந்த ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு கலைஞருள்ளும் இருந்தது என்பதை காட்டும் நூல் இது. தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் இலக்கியத்திலும் பெரும் பங்காற்றினார். நளாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும், ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் 6 பாகங்களாக எழுதி வெளியிட்டுள்ளார். அப்போ கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நெஞ்சுக்கு நீதி. அது 6 பாகங்களாக வெளிவந்திருக்கு. புனைவுகளில் மட்டுமல்லாது தம் தமிழார்வம் காரணமாக பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் அவர் உரை எழுதியுள்ளார். அவற்றுள் சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு அமைந்த புதுமை நூலே கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா. இப்போ பெயருக்கு பொருத்தமாக 142 தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரையினை எழுதியுள்ளார். கலைஞருக்கே உரித்தான இனிய எளிய நடையும் படிப்பவருக்கு கற்பனையாக தோன்றும் காட்சி இன்பமும் வெளிப்படுமாறு பூங்காவிற்குள் நம்மை கையை பிடித்து அழைத்துச் செல்கிறார். மேலும் 150க்கும் மேற்பட்ட உவமைகளை கலைஞர் தம் உரையில் கையாண்டுள்ளார். 150க்கு மேற்பட்ட உவமைனா சிமிலி. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் புலமை இருந்ததுன்னா அந்த அளவுக்கு எழுத முடியும். அதுக்கான ஒரு சான்று கொடுத்துருக்காங்க. நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன. எவ்வளவு அழகா நெல்லிலிருந்து அரிசி தலை காட்டுறதுல நம்முடைய கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கண் விழிகளையும் கண் இமைகளையும் அழகா பேசியிருக்காரு. அது மட்டும் அல்லாமல் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்றே தகத்தகாய ஒளிபரப்பிடும் போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பாழ்பட்டு கிடப்பது நியாயந்தானா என எழுத்துகளின் ஒற்றுமையை கூற வந்த இடத்தில் தமிழர்கள் தமக்குள் பிளவுபட்டு இருப்பதை கூறிய விதம் கலைஞரது செம்மை மனத்தை சிறப்புடன் காட்டும். அப்போ இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லிட்டு தமிழை மட்டும் அவர் பண்ணலை, தமிழர்களும் என்றைக்குமே ஒன்று சேர்ந்து இருக்கணும், அப்படி இல்லையே அப்படிங்கிற அவருடைய அந்த ஒரு வழியும் இந்த எழுத்துக்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுது. கவிதை கலைஞர். அப்போ இவர் கதை வசனம் இதழ் கட்டுரையோடு நிப்பாட்டினாரா? இல்லை, கவிதைகளும் எழுதுத சிறந்தவராக திகழ்ந்திருக்காரு. கவியரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இந்நிழல் சோலைகள் ஆயின என்பார் கலைஞர். அறிஞர் கூடும் கவியரங்கத்தை மக்கள் கூடும் கவியரங்கமாக்கியவர் அவர்.
பாமரரும் புரிந்து கொள்ளும் எளிமையும் இதயம் தொடும் இனிய சந்தமும், சந்தம் அப்படின்னா பாடல் வாய்ந்தவை கலைஞரின் கவிதைகள். கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. புறநானூற்று தாய் என்னும் தலைப்பில் அமைந்த வசன கவிதையும் புகழ்பெற்ற ஒன்று. அப்போ அவர் இயற்றிய வசன கவிதையினுடைய பெயர் என்ன அப்படின்னா புறநானூற்று தாய். சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய பின்வரும் கவிதையை கண்ணால் காணும் போதே நெஞ்சில் சந்தம் எழும் சிறு சிறு சொற்களால் அமைந்த கவிப்பூ இது. இந்த 8 சுவை பிட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்குடை முத்துச்சர சோழனூர் வருவீரே. அறிஞர் அண்ணா மறைந்த பின் வானொலியில் கலைஞர் பாடிய இரங்கற்பா படிப்போரின் உள்ளத்தை உருக்கும். நம்ம இரங்கற்பா அப்படின்னா ஒருத்தங்க இறந்ததுக்காக நம்ம அவங்கள புகழ்ந்து நம்ம அவங்களுடைய இதை பாடுவோம் இல்லையா, நம்ம ஒப்பாரின்னு தமிழை சொல்லுவோம். அதையே கொஞ்சம் இலக்கிய வடிவத்தில் இரங்கற்பான்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் இதை எழுஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன். இன்று மண்மூடி கொண்டுன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை. கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய். எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதென்னா எமக்கிதயம். கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா, எழுந்து வா எம் அண்ணா, வரமாட்டாய் வரமாட்டாய். இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா, நீ இருக்குமிடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்தினண்ணா. நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால்மலரில் வைப்பேன் அண்ணா என முடியும் அந்த நீள் கவிதை. இப்படி தான் அறிஞர் அண்ணா மறைஞ்சதுக்கப்புறம் அவர் இரங்கற்பா வானொலியில் இவர் பாடியிருக்கிறார். மக்களை மகிழச் செய்யும் கற்பனை வளத்தோடு அகராதியை புரட்ட தேவையற்ற சொற்களை பெய்து எதுகை மோனை என்னும் தொடைநயம் அமைத்து ஒளிநயம் காட்டும் உணர்ச்சிகளை கவின்செறிந்த கவிதைகளாக வடித்தார் கலைஞர். கட்டுமான ஆர்வலர் கலைஞர். அப்போ இதோட நிப்பாட்டினாரா? வேற என்ன கலைகள் அவருக்குள்ள பொதிந்து கிடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐயன் திருவள்ளுவர் மீது அவருக்கு இருந்த தீராத பற்றின் காரணமாக தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் தெற்கெல்லையான குமரியில் வள்ளுவர் சிலையும் அமைத்தார். வள்ளுவர் கோட்டத்தில் திருவார்கோவிலின் தேரின் மாதிரியில் கட்டப்பட்டுள்ள சிற்பத்தேர் பலரையும் கவர்வதாகும். இத்தேரினுள் திருவள்ளுவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதன் கருவறை வாயிலில் திராவிட கட்டடக்கலை பாணியில் தூண்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள அரங்கம் குரல் மணிமாடம் என பெயரிடப்பட்டு அதில் 1330 குறட்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இல்லாது அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டதே பூம்புகார் கலைக்கூடம். இப்போ கண்ணகி வாழ்ந்த ஊரான பூம்புகார் அழிஞ்சு போயிட்டு அதை திரும்ப நமக்கு உருவாக்குற மாதிரி உருவாக்கப்பட்ட ஊர் தான் பூம்புகார் கலைக்கூடம். இங்கே சிலப்பதிகார காட்சிகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. நூல்கள் வாசிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாளில் அன்றைய முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம். இன்றளவுக்குமே அது மாணவர்களுக்கும் சரி, ஏதாவது போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துபவர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, பள்ளி குழந்தைகளுக்கும் சரி, அனைவருக்குமே ஒரு மிகவும் பயனுள்ளதாக இந்த நூலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் சிலை மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடம் முழுமையாக கிடைத்துவிடும் என்பர். செம்மொழி கலைஞர். தமிழ் மொழிக்கு கலைஞர் ஆற்றிய தொண்டு குறித்து 9ஆம் வகுப்பிலேயே நம்ம பார்த்துருக்கிறோம். அவ்வகையில் இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழிலும் தன் முத்திரை பதித்ததால் முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்பட்டார். அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல பணிகளை மேற்கொண்டார். குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராறும் கடலெடுத்த என்னும் பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக தொடக்கப்பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தார். அத்துடன் கல்வித்துறையை பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என இரண்டாக பிரித்ததோடு தமிழ் வளர்ச்சித்துறை என புதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராக்கி அழகு பார்த்தார். 2010ஆம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலை இயற்றினார். செம்மொழியான தமிழ் மொழியாம், தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியாம்.
அந்த அழகான பாடலை வந்து இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து பல்வேறு இசை வடிவங்களை ஒன்றிணைத்த இப்பாடலில் 3 தலைமுறைகளை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் இலச்சினை அப்படின்னா நம்ம லோகோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழ் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் சமணரின் முதன்மை விழுமியத்தை பொறிக்க செய்தார். என்று முழ தமிழில் இன்று முழ கலைஞர். தமிழின் பெருமிதங்களையும் விழுமியங்களையும் மீட்டெடுக்க எண்ணிய கலைஞர் அதற்கான பணிகளை தம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார். லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியதும் அவர் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் மிக குறைவு. இவ்வாறு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்த கலைஞர் 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் நாள் தம் 94ஆம் வயதில் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமானார். அப்போ கலைஞர்களுடைய பன்முக கலைகளை பற்றி இந்த கலை அப்படிங்கிற நம்ம படத்தில் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பூத்தொடுத்தல் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. இது யார் இயற்றியிருக்கா அப்படின்னா உமா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்து இயற்றியிருக்காங்க. இந்த பாடல் வந்து ரொம்ப எளிமையானது தான். இந்த பூவை தொடுப்பது எப்படி, சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒள்ளித்தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். ஒருத்தங்க வந்து பூ தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அமைதியான இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தில் சுமக்கக்கூடிய ஒல்லித்தண்டுகள், அதனுடைய தண்டுகள் எல்லாமே ரொம்ப ஒல்லியாக இருக்குது. இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். நம்ம பூ கெட்டும்போது கொஞ்சம் நம்ம டைட்டாக போட்டோம் அப்படின்னா அந்த காம்பு முறிஞ்சிடும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லூலை கொஞ்சம் லூஸாக கெட்டிட்டோம் அப்படின்னா அந்த மலர்கள் எல்லாமே நிற்காம கீழே விழுந்துடும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான், ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய. அப்போ இந்த பூ தொடுத்தல் அப்படிங்கிறது நம்ம வந்து வாசலில் மரணமே நின்னாலும் அந்த பூக்களுக்கு வந்து என்ன செய்யாது தெரியாது. அப்போ கூட அந்த பூக்கள் வந்து மனம் பரப்பி கொண்டு தான் இருக்கும். ஒருவேளை என்னுடைய மனமே நூலளவுக்கு லேசையான நுண்மையாக ரொம்ப மெல்லிசா ஆனாலே ஒழிய இந்த பூவை என்னால் தொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பூத்தொடுத்தல் அப்படிங்கிறது ஒரு எளிமையான கவிதையை உமா மகேஸ்வரி எழுதியிருக்கிறாங்க. நூல்வெளி. கவிஞர் உமா மகேஸ்வரி வந்து மதுரை மாவட்டத்தில் பிறந்தவங்க. தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வராங்க. இவர் நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார். கவிதை, சிறுகதை, புதினம் என்று பல தளங்களில் படைத்து வருகிறார். அடுத்து பார்க்கக்கூடிய கவிதை வந்து முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். இது வந்து குமரகுருபரர் அவர்கள் வந்து இயற்றியது. அப்போ பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறதே ஒரு சிற்றிலக்கிய வகை. நம்ம 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறத குமரகுருபரர் வந்து இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது இந்த இதில் ஒரு சிற்றிலக்கியங்களில் பிள்ளைத்தமிழ் அப்படின்னா நம்ம ஒரு கடவுளையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக வச்சு அவங்கள குழந்தையாக கருதி பாடக்கூடியது தான் என்ன அப்படின்னா பிள்ளைத்தமிழ். அந்த பிள்ளை பருவங்களுக்குன்னு சொல்லி ஒரு 10 பருவங்கள் இருக்குது. இந்த பிள்ளைத்தமிழையே நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆண்பார் பிள்ளைத்தமிழ், மற்றொன்று பெண்பார் பிள்ளைத்தமிழ். அப்போ இந்த இடத்துல ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. செம்பொனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அறை ஞானரை மணியொடு மொழி திகழரை வடமாட, பைம்பொன் அசும்பிய தொந்தியொடுஞ் சிறு பண்டி சரிந்தாட, பட்ட நுதற் பொலி பொட்டோடு வட்டச்சுடி பதிந்தாட, கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட, கட்டிய சூழியும் முச்சியும் முச்சி கதிர் முத்தோடு மாட, வம்பவழ திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரிக்கு நாடுக செங்கீரை. செம்பொனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, அதாவது திருவடியில் அணிஞ்சிருக்கக்கூடிய சிறு செம்பொன் கிண்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும். திருவரை அறை ஞான அரைமணியோடு மொழி திகழறை வடமாட. இடையில் வந்து அரைஞான் மணி, நம்ம அரைஞான் கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அடைவரங்கள் ஆடட்டும். பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட. பண்டி அப்படின்னா வயிறு அப்படின்னு அர்த்தம். பசும்பொன் என ஒளிரக்கூடிய தொந்தியோடு சிறு வயிறும் சரிந்தாடட்டும். பட்ட நுதற்பொழி பொட்டோடு வட்டச்சுட்டி பதிந்தாட. நெற்றியில் நம்ம வந்து பொட்டோட வட்ட வடிவமான சுட்டி வச்சுருப்போம். நம்ம அந்த பெண் பிள்ளைகள்லாம் அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் போடுவாங்க நெத்தி சுட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சுத்தியும் என்னென்னா பதிந்து ஆடட்டும். கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட. கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதில் இருக்கக்கூடிய குழைகளும் அசைந்து ஆடட்டும்.
கட்டி சூழிய முச்சியும் முச்சி கதிர் முத்தோடு மாட. உச்சி கொண்டையில் அதை சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளியுள்ள முத்துகள் என்ன செய்யட்டும் அப்படின்னா ஆடட்டும். வம் பவழத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரிக்கு நாடுக செங்கீரை. அப்போது தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகனே. இதில் யாரை குழந்தைய உருவகிச்சு பாடியிருக்காங்க அப்படின்னா முருகக்கடவுளை. அப்போ வைத்தியநாதபுரியில் எழுந்தருக்கூடிய முருகனே செங்கீரை ஆடி அருளுக. இவற்றுடன் அழகிய பவழம் போன்ற திருமேனியும் ஆடுக செங்கீரை ஆடுக. செங்கீரை அப்படிங்கிறது குழந்தையினுடைய 5-6 மாதங்கள்லாம் அதனுடைய தலை ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அப்போ செங்கீரை செடி காற்றுல ஆடுறது போல் குழந்தையினுடைய தலை 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும். இந்த பருவத்தை தான் நம்ம செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பருவத்தில் தான் குழந்தையினுடைய 2 கையை ஊன்றி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை மடக்கி நீட்டி நிமிர்ந்து சொல்லி முகம் அசைச்சு ஆடும். அப்போ அந்த குழந்தையினுடைய அசைவுகளை தான் ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்லி முருகக்கடவுளை குழந்தையாக உருவமைச்சு குழந்தையாக கருதி பாடக்கூடிய அந்த பாடல் தான் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இதை நம்ம இப்படி பாடலாம். செம்பொனடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரையறை ஞானரை மணியோடு மொழி திகழறை வடமாட பைம்பொன சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பட்டனுதற்பொழி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொதி குண்டலமும் குளை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் ஒச்சையும் ஒச்சி கதிர் முத்தொடு மாட வம்பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதிமயத்திய நாதபுரிக்கு நாடுக செங்கீரை ஆடுக செங்கீரை ஆடுக செங்கீரை. இந்த மாதிரி நீங்கள் பாடல் வடிவத்தில் படித்தாலும் உங்களுக்கு எளிமையாக புரியும். செங்கீரை பருவத்தில் பாடல் எண் 8 கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு: குண்டலமும் குழை காதும். அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது எண் உண்மை. ஆடுக க அப்படிங்கிற விகுதியில் முடிஞ்சிருக்கு. அப்போ இது வியங்கோல் வினைமுற்று. பகுபத உறுப்பிலக்கணம்: பதிந்து பதி ப்ளஸ் இத்து இந்தானது இத்து ப்ளஸ் உ பதி பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம் இறந்த கால இடைநிலை உ வினையற்ற விகுதி. அணிகலன்கள்: சிலம்பு கிண்கிணி இது காலில் அணிவது. அரைஞான் இடையில் நம்மளுடைய இடை சொல்லுவோம் இல்லையா, அரைஞான் கயிறு அங்கே அணிவது. சுட்டி நெற்றியில் அணிவது நெத்தி சுட்டி. குண்டலம் குழை இதெல்லாமே காதில் அணிவது. சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது. இப்போ நூல்வேலி. குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் செங்கீரை பருவத்தின் 8வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பிள்ளைத்தமிழ். இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து எம்புவது பிள்ளைத்தமிழ். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் இது பாடப்பெறும். இது ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் என 2 வகைப்படும். குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இப்போ 2 பாடலுக்குமே பொதுவான பருவங்கள்னு பார்த்தோம்னா முதல் 7 வரும். காப்பு, செங்கீரை, தாழ், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. கடைசி 3 பருவங்கள் தான் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் வேறுபடும். அப்போ ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள் சிற்றில், சிறுதேர், சிறுபறை. பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு இது அப்படியே வேற மாறும். கழங்கு, அம்மானை, ஊசல் அல்லது நீராடல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கவிதை பகுதி என்ன அப்படின்னா கம்பராமாயணம். கம்பராமாயணம் நமக்கு தெரியும், கம்பர் அவர்கள் இயற்றியது. அப்போ அதில் இருக்கக்கூடிய காண்டங்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது பாலகாண்டம், ஆற்றுப்படலம். தாதுகு சோலை தோறுணுஞ் சண்பக காடு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமணர் கடங்க தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல் கடோறும் ஓதிய வடம்பு தோறும் முயிரென உலாயதன்றே. அதாவது தாதகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் மகரம் சிந்துகின்ற சோலைகள் மரம் செறிந்த செண்பக காடுகள். போதவில் பொய்கை தோறும் புது மணர்த்தடங்களோறும் அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள். பொய்கைகள் அப்படின்னா அருவிகள். மாதவி வேலி பூவ வதனம் தோறும் வயல்கடோறு மோதிய வடம்புரு தோறு முயிரென உலாயதன்றே.
குறுக்கத்தி கொடி வேலியுடைய புதுமணல் தாடகங்கள், கமுக தோட்டங்கள், நெல் வயல்கள் இது எல்லாமே பரவி பாய்கிறது என்ன ஆறு அப்படின்னா சரையு ஆறு. அது உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுறது போல பல இடங்கள்லையும் அந்த ஆறு பாய்ந்து அந்த இடத்தையே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வளமையாக வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாலகாண்டம் நாட்டுப்படலம். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க, கொண்டல்கள் முழவி நேங்க, குவளை கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழுநி காட்ட, தேம்பிழி மகரையாளின் வண்டுகளின் இது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ. தண்டலை மயில்களாட, தண்டலை அப்படின்னா குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆடுது. தாமரை விளக்கந்தாங்க, தாமரை அப்படின்னா விரிந்த தாமரை மலர்கள் விளக்கு ஏற்றியது போல எல்லா இடத்துலையும் தோன்றியிருக்கு. கொண்டல்கள் முழவி நேங்க, கொண்டல்கள் அப்படின்னா சூழும் மேகங்கள் மத்தள ஒளி போல எழுது. குவளை கண் விழித்து நோக்க, அந்த நேரத்தில் குவளை மலர்கள் விழித்து பார்ப்பது போல சுற்றி விரிஞ்சிருக்கு. தெண்டிரை எழுநியாட்ட தேம்பிழி மகரையாளின், நீர்நிலைகள் எழுப்பக்கூடிய அலைகள் எல்லாம் திரைச்சீலைகளால் அப்படியே விரிஞ்சு சுற்றி போய்கிட்டே இருக்குது. மகரையாளின் தேன் போன்ற இசை போல வண்டுகளின் இது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. வண்டுகள் எல்லாமே இசை போல ரீங்காரம் இட்டுக்கக்கூடிய மருத நிலத்தில் வீற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாலகாண்டம் நாட்டுப்படலத்தில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாலகாண்டம் நாட்டுப்படலத்தில் இன்னொரு பாடல். வன்மை இல்லையோர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய்யுற இல்லாமையால், வெண்மை இல்லை பல்கேள்வி மேவலால். கோசல நாட்டில் வன்மை இல்லையோர் வறுமை இல்லதால், வறுமை கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அங்கே கொடை கொடுக்கணும் அளவுக்கு அங்கே யாருக்குமே இடம் கிடையாது. மற்றவங்களுக்கு கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணணும். அந்தளவுக்கு எல்லாருமே நல்லா செழுமையோடு இருக்கிறாங்க. அடுத்தது திண்மை இல்லையோர் நேர் செரிமர் இன்மையால், திண்மை இல்லைன்னா நேருக்கு நேர் போர் புரிபவர் யாருமே இல்லை. ஏன்னா உடல் வலிமை எடுத்து காட்டுறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு எல்லாரும் வலிமையோடு இருக்கிறாங்க. உண்மை இல்லையோர் பொய்யுரை இன்மையால், அங்கே பொய்மொழி இல்லை. ஏன்னா மெய்மை தனித்து விளங்கவில்லை. அங்கே எல்லாருமே உண்மை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தனியாக உண்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற எந்த அளவுக்கும் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை உருவாகலை. வெண்மை இல்லையேல் பல கேள்வி மேவலால், பல வகை கேள்வி கேட்டு செல்வம் மிகுந்து விளங்குறதுனால அங்கே அறியாமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மெய்யலை கொண்டிருக்கக்கூடியதான் கோசல நாடு அப்படின்னு சொல்லி கோசல நாட்டினுடைய பெருமையை குறிப்பிடுறாங்க. அடுத்தது அயோத்தியா காண்டம் கங்கை படலம். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான். ராமனுடைய மேனியை வர்ணிக்கிறார் கம்பர். எப்படின்னா, மெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா மழப்புடையான். இப்போ கம்பன் மை மரகதம் அப்படின்னு சொல்லி ஓமையெல்லாம் சொல்லி நிறைவாக என்ன சொல்லலாம்னா, பகலவன் பட்டொளி ராமனுடைய நிலமேனியில் ஒளி வீசு பட்டுது அப்படிங்கிறபடி இடையில இடைய நுண்ணிய இடையாள் சீத்தையோடும் இளையவன் இலக்குவனோடும் போனான். அவனுடைய நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ அல்லது மறிக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ, ஐயோ ஒப்பற்ற அளவுக்கு அழகான இவனுடைய வடிவத்தை கொண்டவன் தான் ராமன் அப்படின்னு சொல்லி ராமனுடைய வடிவத்தை விவரிக்கிறாரு. அடுத்தது அயோத்தியா காண்டம் கங்கை கான் படலம். ஆழி நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும் படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ. ஆழமும் பெரிய கடலையும் உடைய கங்கை கரையை கடந்து அவர் போவாரா, யானைகள் கொண்ட சேனையை கண்டு புறமுதுகு காட்டி விலகி செல்வாரா. வில்வீரரே, நான் நீங்கள் தோழமை அப்படின்னு ராமர் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா, அந்த தோழமைன்னு என்னை என்னாங்கள் இவங்க என்னை கடந்து போயிட்டாங்கன்னா நான் அர்ப்பனாகி இந்த வேலை நான் இறந்து போயிருக்கலாமே இந்த உலகத்தை விட்டு அப்படின்னு சொல்லி என்னை மற்றவர்கள் பழி சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி குகன் வேதனை அடைகிறார். அடுத்தது யுத்த காண்டம் கும்பகருணன் வதைப்படலம். உறங்குகின்ற கும்பகண்ணா, உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று காண், எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல் வில்பிடித்த காலதூதர் கையிலே, உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். அப்போ கும்பகர்ணன் உறங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ உறங்குகின்ற கும்பகர்ணனே, உன்னுடைய பொய்யான வாழ்வெல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிட்டு அதை காண்பதற்கு நீ எழுந்திராய் எழுந்து வா. காத்தாடி போல எல்லா இடங்களையும் தெரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதரானார் கையில் இனி காலனுடைய கையில், காலன்னா யமன், யமனுடைய கையில் படுத்து நீ தூங்கு அப்படின்னு சொல்லி கும்பகர்ணனுடைய வதை பள்ளத்தை இங்கே அவர் காட்சிப்படுத்தியிருக்கார். நூல்வெளி. கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கினது ராமாவதாரம் என பெயரிட்டார்.
இது கம்பராமாயணம் என வழங்கப்பெறுகிறது. இது 6 காண்டங்களை உடையது. 6 காண்டங்கள் என்ன அப்படின்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். கல்வியில் பெரியர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் ஆதரிக்க பெற்றவர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழ் பெற்றவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை விளக்கம், ஏர்70, சிலை 70 முதலிய நூல்களை இயற்றியவர். இதோட கம்பராமாயணம் முடிவுக்கு வருது. அடுத்தது பாய்ச்சல். பாய்ச்சல் அப்படிங்கிறது கந்தசாமி அவர்கள் இயற்றியது. இது ஒரு கலைஞர் தன்னுடைய முழு ஈடுபாட்டையும் தன்னோட கலையில் காட்டுவான். அப்போ அவனுக்கு தன்னை மாதிரி ஒரு கலைஞர் வேறுபட்டு யாராவது இருந்தாங்க, தனித்தன்மையாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கலைஞரை பார்த்து இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு வரும். ஸோ அந்த கலை ஈடுபாட்டுக்கு ஒரு வயதோ உடற்சோர்வோ எதுவுமே பாதிப்பு ஏற்படுத்தக்கூட கிடையாது. தன்னுடைய கலையை பின்பற்றுறது எனக்கு ஒரு அடுத்த வாரிசு கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தான் இருக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த பாய்ச்சல் அப்படிங்கிற ஒரு கதை. அப்போ ஒரு மேலக்காரன் ஆடிக்கிட்டு இருப்பார். அவர் அனுமார் வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருப்பார். அவருக்கு இவரை பார்த்தே ஒரு சின்ன பையன் அவரை மாதிரி ஆடி காட்டுவான். அப்போ அதை பார்த்து தனக்கான கலைக்கான வாரிசு கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு எளிமையான கதை தான் இந்த பாய்ச்சல் அப்படிங்கிறது. இது அந்தளவுக்கு பெரிய ஒன்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. சாதாரணமாக இதை நம்ம வாசித்தோம் அப்படின்னாலே இந்த கதை எளிமையாக புரிஞ்சிடும். தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது. இதன் ஆசிரியர் கந்தசாமி. இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார். விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. சுடுமண் சிலைகள் என்ற குடும்பத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு. தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்களுள் சில. முன் தோன்றிய மூத்தகுடி, ஓங்க இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தோண்டியோர், சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் கதையில் வந்திருக்கு. இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது அந்த தொண்டி அப்படிங்கிறது. அடுத்தது இலக்கணம். அகப்பொருள் இலக்கணம். நம்ம இலக்கணத்தை அகப்பொருள், புறப்பொருள்னு சொல்லிட்டு பொருள் இலக்கணத்தை படிப்போம். இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அகப்பொருள். அப்போ இது ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் மன்ற கட்டுரை போட்டிக்கு அன்பின் ஐந்திணை அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அன்பின் ஐந்திணைகள் என்னெல்லாம், அதுக்கான அடிப்படை செய்திகளை சொல்லுங்கள் மாணவர்கள் கேட்குறாங்க. அப்போ தமிழாசிரியர் சொல்கிறாங்க, பொருள் என்பது ஒழுக்க முறை. தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம்புறம் என வகுத்தார்கள். அப்போ அன்புடைய தலைவன் தலைவியிடையே என்ன உறவு நிலைகளை பற்றி பேசுகிறது அகத்திணை. அப்போ அந்த அகத்திணையிலேயே நிறைய வகைகள் இருக்குது. என்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இந்த 7மே அகத்திணை. இதில் முதல் இருக்கக்கூடிய 5 நம்ம அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இது எல்லாமே 5 திணைகளுக்கு உரியது. முதற்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலமும் பொழுதும் முதற்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அந்த நிலங்கள் என்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சியை மலையும் மலை சார்ந்த இடமும் சொல்லுவோம். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பொழுது. பொழுது 2 வகைப்படும், பெரும்பொழுது, சிறு பொழுது. பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு ஆண்டில் வரக்கூடிய 6 கூறுகள் நம்ம பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அது எப்படி அப்படின்னா பெரும்பொழுதில் ஒரு ஆண்டுக்கு 6 கூறுகள். கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்காலம் மார்கழி தை, பின்பனிக்காலம் மாசி பங்குனி, இளவேநீர்காலம் சித்திரை வைகாசி, முதுவேநீர்காலம் ஆனி ஆடி. அதே மாதிரி சிறு பொழுது அப்படிங்கிறது ஒரு நாளினுடைய 6 கூறுகளாக பிரிக்கிறது தான் சிறு பொழுது. காலை 6 மணி முதல் 10 மணி வரை, நண்பகல் காலை 10 மணி முதல் 2 மணி வரை, ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை, யாமம் இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை, வைகறை இரவு 2 மணி முதல் 6 மணி வரை. எல்லாமே 4 மணி நேரம் வரும். அப்போ ஏற்பாடு அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எல் கூட்டல் பாடு. எல் அப்படின்னா ஞாயிறு, ஞாயிறுனா கதிரவன் அல்லது சூரியன். பாடு அப்படின்னா மறையும் நேரம். அப்போ சூரியன் மறையும் நேரத்தை தான் நம்ம ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 5 நிலங்களுக்குமே பொழுதுகள் வேறுபடும். ஒவ்வொரு பெரும்பொழுது ஒவ்வொரு சிறும்பொழுது. இப்போ குறிஞ்சியினுடைய பெரும்பொழுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா குளிர்காலம், முன்பனிக்காலம். முல்லைக்கு கார்காலம், மருதம்க்கு 6 பெரும்பொழுது வரும், நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகள் வரும், பாலைக்கு இளவேனில், முதுவேனில், பின்பனி.
அதே மாதிரி குறிஞ்சிக்கான சிறுபொழுது யாமம், முல்லைக்கு மாலை, மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல். அப்போ இதெல்லாம் முதற்பொருள் பார்த்தாச்சு. அப்போ கருப்பொருள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிலத்தினுடைய தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இதையெல்லாம் தான் கருப்பொருள். அப்போ குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் இருக்கும், மக்கள் இருக்கும், உணவு இருக்கும். அதே போல் ஒவ்வொரு நிலத்துக்குமே தனித்தனியாக தெய்வம்லேருந்து தொழில் வரைக்கும் தனித்தனியாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டு கருப்பொருள், முதல்ல குறிஞ்சிக்கான தெய்வம்னு பார்த்தோம் அப்படின்னா முருகன், அடுத்து திருமால், இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. அடுத்தது மக்கள், குறிஞ்சிக்கு வெப்பன், குறவர், குறத்தியர், முல்லை தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர், மருதம் ஊரன், உழவர், உழத்தியர், நெய்தல் சேர்ப்பன், பரதன், பரத்தியர், பாலை எயினர், எயிற்றியர். குறிஞ்சிக்கான உணவு மலைநல், திணைநல், முல்லை வரகு, சாமை, மருதம் செந்நெல், வெண்ணெல், நெய்தல் மீன், உப்புக்கு விற்ற பொருள், வாழை சூறையாடலால் வரும் பொருள். குறிஞ்சிக்கான விலங்கு புலி, கரடி, சிங்கம், முல்லை முயல், மான், புலி, மருதம் எருமை, நீர்நாய், நெய்தல் முதலை, சுறா, பாலை வழியிழந்த யானை. குறிஞ்சிக்கான பூ குறிஞ்சி, காந்தல், முல்லை முல்லை தோன்றி, மருதம் செங்கழுநீர் தாமரை, நெய்தல் தாழை, நெய்தல், பாலை குரவம், பாதிரி. அடுத்தது மரம், குறிஞ்சிக்கான மரம் அகில், வேங்கை, முல்லை கொன்றை, காயா, மருதம் காஞ்சி, மருதம், நெய்தல் புன்னை, ஞாழல், பாலை இழுப்பை, பாலை. குறிஞ்சிக்கான பறவை கிளி, மயில், முல்லை காட்டுக்கோழி, மயில், மருதம் நாரை, நீர்க்கோழி, அன்னம், நெய்தல் கடற்காகம், பாலை புறா, பருந்து. குறிஞ்சிக்கான ஊர் சிறுகுடி, முல்லை பாடி, சேரி, மருதம் பேரூர், மூதூர், நெய்தல் பட்டினம், பாக்கம், பாலை குறும்பு. குறிஞ்சிக்கான நீர் அருவி நீர், சுனை நீர், முல்லை காட்டாறு, மருதம் மணைக்கிணறு, பொய்கை, நெய்தல் மணற்கிணறு, உவர்கழி, பாலை வற்றிய சுனை கிணறு. குறிஞ்சிக்கான பறை தொண்டகம், முல்லை ஏறுகோட்பறை, மருதம் மணமுழா, நெல்லருகினை, நெய்தல் மீன்கோட்பறை, பாலை துடி. குறிஞ்சிக்கான யாழ் குறிஞ்சியாழ், முல்லையாழ், மருதையாழ், விளரியாழ், பாளையாழ். அதே மாதிரி பண்ணன் பார்த்தோம்னா குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், செவ்வழிப்பண், பஞ்சுரப்பண். தொழில் குறிஞ்சிக்கு தேனெடுத்தல், கிழங்ககழ்தல், முல்லை ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல், மருதம் நெல்லறிதல், களை பறித்தல், நெய்தல் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல், பாலை வழிப்பறி, நிறை கவர்தல். அடுத்தது திறனறிவோம். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எதுன்னு பார்த்தோம்னா குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். கூற்று 1, போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர், அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2மே என்னன்னா அது சரிதான். மலர்கள் தரையில் தழுவும் எப்போது, தளர பிணைத்தாள். தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா இதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த தொடருக்கான இது என்னது அப்படின்னா கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணங்கள் என்ன அப்படின்னா அங்கு வறுமை இல்லாததால். அடுத்தது தொடர்களை தொடர்வோம், தொடர்ந்து செய்வோம். ஒரு தனி சொற்றொடர்களில் ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து பயனிலையை கொண்டு முடியும். இப்போ மேரி பேருந்திற்காக காத்திருந்தார், மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். சொற்றொடர்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு. எடுத்துக்காட்டு இனிய நிலா பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார். அன்வர் அரங்கத்திற்கு நாடகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். கலவை தொடர்களில் கருத்து முழுமை பெற்ற ஒரு முதன்மை தொடரும் கருத்து முழுமை பெறாத துணை தொடர்களும் கலந்து வரும். இதை நம்ம இங்கிலீஷில் இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். மழை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். இப்போ பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் அப்படிங்கிறது தான் முதன்மை தொடர். மழை கொட்டி கொண்டிருந்தாலும் அப்படிங்கிறது துணை தொடர். தொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தாள். இதை என்னன்னு சொல்லி மாற்றி சொல்லியிருக்காங்க, தனி சொற்றொடர்ந்து கலவை தொடராக மாற்றிருக்காங்க. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்தார். புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். இதை தொடர் சொற்றொடராக மாற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தி புத்தக அடுக்கங்களில் அடுக்கி புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார்.
கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்தார். கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். இதை என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலவையாக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக்கி கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார் கலைஞர். இது தனி சொற்றொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கினார், அதனை வார இதழாக்கி நாளேடாக்கினார் கலைஞர். ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. இதை தனித்தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றது, அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. அடுத்தது பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக. உங்களுக்கு மேலே பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களிடம் 7 கோல்டு பிஸ்கட் உள்ளது. பிஸ்கட் அப்படின்னா தங்க கட்டி. அதில் 1 மட்டும் எடை குறைவானது. உங்களிடம் ஒரு தராசை 2 முறைகள் மட்டுமே யூஸ் அப்படின்னா எடை போட்டு. வெயிட் குறைவானது, வெயிட்னா எடை குறைவானது. பட் ஆனால் ஒரு பக்க தராசு தட்டு உயர்ந்தால் அதில் உள்ள 3 பிஸ்கட்னா தங்க கட்டிகளில் 1 வெயிட் குறைவானது, எடை குறைவானது. அந்த 3 தங்க கட்டிகளை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 தட்டுகளிலும் ஒரு பிஸ்கட்டை, ஒரு தங்க கட்டியை போட்டு இதே எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா இதே சோதனையை ரிப்பீட்னா மறுமுறை செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். ஆன்சர் அப்படிங்கிறது விடையை கண்டுபிடியுங்கள். ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். அப்போ இதுதான் பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல். அடுத்தது பத்தியை படித்து வினாவிற்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்கலைகளை பற்றி. புலியாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், தெருக்கூத்து, இதை பற்றி. அதுக்கடுத்து அதுக்கான கேள்விகள் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அந்த பத்தியை பாஸ்ட் கீழே கொடுத்துடலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது யார் இவர்? தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். இவர் தமிழ்நாட்டின் வழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர். இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின. இந்தியாவில் மட்டுமன்றி உலகின் பல்வேறு நாடுகளிலும் இவரது நாடகங்கள் நிகழ்த்தப்பட்டன. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார். இவர்தான் கூத்துப்பட்டறை ந. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகராதியில் காண்க. தாள் அப்படின்னா தாளாட்டு, உழுவை புலி, அகவுதல் ஒலித்தல், ஏந்தெழில் அப்படின்னா மிகுந்த அழகு, அணிமை அண்மை. அடுத்தது கலைச்சொல் அறிவோம். பிளேரைட் நாடக ஆசிரியர், ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி, ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை, ஏஸ்தட்டிக்ஸ் அழகியல் முருகியல். அடுத்து பார்க்கக்கூடியது திருக்குறள். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினை மாண்டதமைச்சு. கருவியும் காலமும்னா தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், அப்புறம் செயலின் தன்மை, இது எல்லாத்தையும் அறிந்து தான் ஒரு செயலை செய்கிறவர் தான் சிறந்த அமைச்சர் அப்படிங்கிறாங்க. வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ துடைந்தன் மாண்டதமைச்சு. வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல், மன வலிமை, குடிகளை காத்தல், கற்று அறிதல், ஆட்சி முறைகளை கற்றல், ஆழ்வினையோ நூல்களை கற்றல், விடாமுயற்சி, இந்த 5ம் சிறப்பாக அமைந்தவர் தான் அமைச்சர். அப்போ அமைச்சருக்கான பண்புகளை தான் இதில் கொடுத்துருக்காங்க. மதிநுட்பம் நூலோடுடையார், கதிநுட்பம் யாவுள முன்தீர்ப்பவை. இயற்கையான நுண்ணறிவு நூலறிவுடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க முடியாது அப்படிங்கிறார். செயற்கை அறிந்து கிடைத்தும் உலகதியற்கை அறிந்து செயல். ஒரு செயலை செய்தலுக்கு முன்னாடி அதுக்கான முறையான நூல் வழியாக அறிஞ்சிருந்தாலும் உலகியல் நடைமுறைகளையும் நம்ம அறிந்து செயல்படணும். அப்போ படைப்பறிவும் தேவை, பட்டறிவும் தேவை அப்படிங்கிறாங்க. பொருள் செயல் வகை. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு பொருளாக ஒரு மனுஷன் மதிக்காதவங்களை கூட மதிப்புடையவங்களாக காட்டக்கூடியது என்ன அப்படின்னா செல்வம் தான். அப்போ அதை விட சிறந்த பொருள் இல்லை அப்படிங்கிறாரு. இதில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயந்து வந்திருக்கு. ஏன்னா பொருள் அப்படிங்கிற சொல் திரும்ப திரும்ப அதுக்கான ஒரே சொல்ல திரும்ப ஒரே பொருளை விளக்குறதுனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அரணியனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். முறை அறிந்து தீமை இல்லாமல் ஒருத்தங்களுக்கு சேர்த்த பொருள் மட்டும்தான் ஒருவருக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறார்.
அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருளை விடல். மற்றவங்க கிட்ட இருந்து இறக்கமும் அன்பும் இல்லாமல் நம்ம ஈட்டக்கூடிய பொருள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்காமல் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா நீக்கிடணும், அதை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறார். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை. தன்னுடைய கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு பொருளை செய்கிறது அப்படிங்கிறது மலை மேலே பாதுகாப்பாக நின்றுக்கிட்டு யானை கீழே போர் புரியறதை பார்க்கறது போல பாதுகாப்பானது. இதில் குன்றேறி யானை போர் கண்டதுங்கிறது உவமை, தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை அப்படிங்கிறது உவமையம். அப்போ அற்று அப்படிங்கிற உவம உருவம் வந்திருக்கிறதுனால இதில் உவமையணி பயின்று வந்திருக்கு. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்க தனிய கூறியதில். ஒருவர் பொருளை ஈட்டணும், அதுக்கு பகைவரக்கூடிய வெல்லக்கூடிய கூர்மையான ஆயுதம் அப்படிங்கிறது அவர்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பொருள் ஈட்டுறது தான் பகைவரை வெல்லக்கூடிய கூர்மையான ஆயுதம் அப்படிங்கிறார். அடுத்தது கூடா நட்பு. தொழுத கையுள்ளும் படையோடு ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவர் நம்மக்கிட்ட தொழுது வந்து நிற்காங்கன்னா அவங்க கையில் கூட கொலைக்கருவி மறைஞ்சிருக்குமா. அது போலவே அழுத கண்ணீரும் உள்ள கூட யாராவது அழுதுகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் வஞ்சகம் மறைந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ஒருத்தங்க அழுதாங்க அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறாரு. பகைமாட்சி. அன்பிலன் ஆன்ற துணையிலன் துவான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. சுற்றத்தார்னா உறவினர்கள். உறவினர்கள்கிட்ட ஒருவன் அன்பு இல்லாமலும் சரியான துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட பகைவனுடைய வலிமை என்ன செய்ய முடியாது அப்படின்னா எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகளான் தஞ்சம் எளியன் பகைக்கு. மனதில் துணிவு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை, அறிய வேண்டியவற்றை அறியாமல் பொருந்தக்கூடிய பண்பும் இல்லாமல் பிறருக்கு யாருக்குமே உதவி செய்யாமல் இருந்தான் அப்படின்னா அவன் ஈஸியாக எல்லாரோட பகைக்குமே ஆட்பட நேரிடும் அப்படிங்கிறாரு. குடி செயல் வகை. ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் எனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் எனவிரண்டும் விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல், இந்த இரண்டையுமே நம்ம இடைவிடாமல் பின்பற்றுவங்க அவங்களுடைய குடி உயர்ந்து சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வாரை சுற்றமாய் சுற்றும் உலகு. குற்றம் இல்லாமல் தன்னுடைய குடிப்பெருமையை உயர சிறந்து வாழக்கூடியவனை உலகத்தார்கள் உறவாக கொண்டு என்ன செய்வாங்க, போற்றுவாங்க அப்படிங்கிறார். இன்மையின் இன்னாது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஒருவருக்கு இன்மை அப்படின்னா துன்பம், வறுமையை போல துன்பம் கூடியது எது அப்படின்னா வறுமை மட்டும்தான் அப்படிங்கிறாரு. இதில் இன்மை அப்படிங்கிற சொல் திரும்ப திரும்ப ஒரே பொருளை கொடுக்கறதுனால சொல் பொருள் பின்வர் நிலையணி பயின்று வந்திருக்கு. கரப்பிடும்பை இல்லாரை காணின் இறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். தன்னுடைய பொருளை மறைச்சு வைத்தல் அப்படிங்கிற துன்பம் தராத நல்லாதாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும். இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஓப்பதுடைத்து. இகழ்ந்து ஏளன செய்யாமல் ஒருத்தவங்க பொருளை கொடுப்பவரை பார்த்தோம் அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய இறப்பவரனுடைய உள்ளம் உள்ள மகிழ்ச்சி பொங்கி கொடுக்கும், சந்தோஷமாக ஒருத்தவங்களுக்கு பொருள் கொடுப்பாங்க. மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரியாம் கண்டதில். கயவர்கள் மக்களை போல தான் இருப்பாங்க, ஆனால் கயவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய தோற்ற ஒப்புமையை நம்ம வேறு எதுலையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறார். அப்போ இதில் அண்ணன் அப்படிங்கிற ஓம உருவம் வந்திருக்கனால ஓமை அணி. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம். தேவரும் கயவரும் ஒரே தன்மை உடையவங்க தான். ஏன்னா தேவர்களை போல கயவர்களும் தன்னுடைய விரும்பவனவற்றை செஞ்சு வருவாங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதில் தேவர்களை பழிக்கிறது போல இருந்தாலும் உண்மையிலேயே தேவர்களை புகழ்றதுனால இதில் மஞ்சள் புகழ்ச்சி அணி பயின்று வந்திருக்கு. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். ஒருவர் தன்னுடைய குறையை சொல்ல கேட்டவுடனேயே உதவி செய்வர் தான் சான்றோர். கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர். ஆனால் கயவர்களை நம்ம எப்படி கரும்பை பிரிஞ்சாதான் நமக்கு சாரா கொடுக்குமோ அதே மாதிரி தான் கயவர்கள். அப்போ இதில் போல் அப்படிங்கிற ஓம உருவம் வந்திருக்கிறதுனால இதில் ஓமை அணி பயின்று வந்திருக்கிறது. குறிப்புகள் உணர்த்தும் குறளின் கருத்துக்களை எடுத்தெழுதுக. அவருக்கு அறிவு அதிகம், பதிப்பும் அதிகம், யாராலும் அவருக்கு எதிராக செயல்பட முடியாது. இப்போ இதுக்கு என்ன குறள் வரும் அப்படின்னா மதிநுட்பம் நூலோடுடையர் கதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. எச்சரிக்கையாக இரு, பழகுபவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பது கடினம். தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. அவர் குடும்பம் முன்னேறி இருப்பதற்கு காரணம் தொடர்ந்து முயல்வதும் தொழிலில் அவருக்கு இருந்த அறிவும். ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் எனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. வாழ்க்கையில் நன்றாக பொருளீட்டு, அதுதான் உன்னை தாழ்வாக நினைத்தவர்களின் வாயை அடைக்கும். செய்கதறிய பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனிற் கூறியதில். அக்கம் பக்கத்தாரிடம் பழகாமல் ஒதுங்கியேன் இருந்தார், துணைக்கும் யாரும் இல்லை, இப்போது உடம்பு சரியில்லாத போது உதவ யாரும் இன்றி திண்டாடுகிறார். அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. இப்போ இதோட இயல் 6 முடிவுக்கு வருது. இப்போ இன்னொரு வகுப்பில் நம்ம இயல் 7 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.